அக்கா, நீ கேட்டது எனக்கு வேணாம். அக்கா, நீ தானக்கா வண்டியில வரும்போது டீ வாங்கி கொடுத்துட்டு போன்னு சொன்ன. அப்போ கேட்டேன், இப்ப வேணாம். இப்ப நீ போக போறியா இல்லையா? இப்ப என்னத்துக்கா டக்கு டக்குன்னு அத்தா மேல கோவப்படுற? உனக்கு அவனை பத்தி ரொம்ப தெரியுமா? அத்தா நல்லவருக்கா. நிச்சயமா அப்பா தான் அத்தா கிட்ட வம்பிழுத்திருப்பாரு. கோவத்துலதான் அப்பாவை அடிச்சிருப்பாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படி தோணல. நீ அத்தானை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? டேய், உன்னை விட சண்முகத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உன்னை விட நான் தான் ரொம்ப காலம் அவன் கூட சுத்தி இருக்கேன். அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க நீ தேவையில்லை, புரிஞ்சுதா? ஆனாலும் அப்பா அவர்கிட்ட வம்பிழுத்திருக்காம அத்தான் அவர் அடிக்க என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அதுக்காக ரோட்ல வச்சு அடிப்பான் அவன். அவரு ரோட்ல வம்பிழுத்தா ரோட்ல தானே வச்சு அடிக்க முடியும். போதும், நீ கிளம்பி போ. அக்கா, அத்தானை பத்தி. டேய், போதும்னு சொன்னல, நீ கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எப்படியோ போ. இந்த டீ என்ன செய்ய? உனக்கு குடிக்க விருப்பம் இருந்தா குடி, இல்லனா கீழே ஊத்திட்டு போ. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? மத்தவங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டாதான் பைத்தியம் பிடிக்கும். ஆனா உனக்கு கோவம் வந்தாலே பைத்தியம் தான் பிடிக்குது. நான் வரேன். போதும் சார்வால். என்ன உடன்குடி இது? பிரசிடென்ட் பாட்டுக்கு தண்ணி ஊத்திண்டே இருக்காரு. அவருக்கு மனசு புற கொதிச்சு கிடக்கையிறேன். அதுக்காக இப்படியா? இவ்வளவு தண்ணிய கொண்டாந்து ஊத்துனா அவர் உடம்பு தாங்குமா? போதும்னு சொல்லுங்க. இருங்க, வரட்டும், சொல்லுவோம். பிரசிடென்ட் சார்வால், போதும் சார்வால். இவ்வளவு குடம் ஊத்துனது பத்தாதா? உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது சார்வால். மனசுல இருக்கிற ரணத்தை இன்னொரு வழியால தான் ஆத்த முடியும். அவனுக்கு தானே ஊத்துதேன், ஊத்திட்டு போறேன். இதை விட புண்ணியம் உனக்கு எதுக்கு? இல்ல, நான் இடத்துல பாவம் பண்ணேன். என் கிட்ட பரணி வந்து சேரணும், அதுக்கு அவன் ஒரு வழி காட்டணும். அது வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். இருபது, 30, 40, 80 ரூபா ஆச்சு. ஏமா எசக்கி, ஏக்கா வாங்க. காபி தூள் பாக்கெட்டு, ஷாம்பு, கோதுமை மாவு, 1/2 லிட்டர் எண்ணெய். கோதுமை மாவு இல்ல, மத்ததெல்லாம் தாரேன். சரியாத்தா. என்னத்தா சிக்கு வடை வர மாதிரி இருக்கு? பழசா இருக்குமோ பாரு. அப்படியா? கொண்டாங்க. ஏத்தா எசக்கி இரு, என்னாச்சு? ஐயோ, என் பிள்ளை ஒரு நாள் இப்படி சுருண்டு படுத்தது கிடையாது. எம்புட்டு வாந்தி, இப்படி கிறங்கி படுத்துட்டால. பரணி இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டுருப்பாளா? உடனே ஊசிய போட்டு மாத்திரையை கொடுத்து சரி பண்ணி இருக்க மாட்டாளா? எல்லாம் இவளோட நேரம். எட்டி சுடு தண்ணி கேட்டியே, இந்தாட்டி வெது வெதுன்னு ஆத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்தாட்டி பார்த்து பொறுமையா எந்திரி. ஏடி இந்தா குடிதி. கொடுட்டி. என்னடி ஆச்சு? வெளியில கடை பூட்டி கிடக்கு, இவன் இப்படி உட்காந்து கிடக்கான்? வாக்கா, கெட்டு போன கடலை முட்டைய தின்னுட்டு வாந்தினா வாந்தி, அம்புட்டு வாந்தி. ஏதோ முடியாம படுத்துட்டு இருக்கா. வாந்தியா? ஐயோ, வாந்தியா? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்க போதுடி.
இசுக்கி இதெல்லாம் இப்படி சாதாரணமா விடக்கூடாது. எந்திரி வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஏத்தா நானும் அப்பத்துல இருந்து ஆஸ்பத்திரிக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறேன். வரமாட்டேன்னு ஒரே அடியா முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னத்த பண்ண சொல்லுத? ஐயோ, ஒரு பொட்டு தண்ணி உள்ள இறங்கலக்கா. எதை குடிச்சாலும் உமட்றா. காப்பி கூட குடிக்கல. கொமட்டு போது யாராவது காஃபி கொடுப்பாங்களா? போ, கடையில இருந்து ஒரு கோல்ட் சோடா எடுத்துட்டு வா போ. அக்கா அக்கா இல்லக்கா, கோலி சோடாலாம் குடிச்சு பார்த்தேன், நிக்கல. சோடா உள்ள போச்சுன்னா ஒரு ஏப்பம் வரும் டீ, அப்படியே வாந்தி நின்றும். வீரா, நீ போய் சோடா எடுத்துட்டு வா போ. சரிக்கா. என்னப்பா இவ மூஞ்சி அருள் இல்லாம போயிடுச்சு பாரு. எப்படி கிறங்கி போய் கிடக்கா பாரு. உடனே ஏதாச்சும் உள்ள போகலன்னா கிறங்கி விழுந்துருவாப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அக்கா இல்ல டீ, இந்தா. இந்தா கொஞ்சம் குடி. 4 மடக்கு உள்ள போனா ஏப்பம் வந்துரும். ஏப்பம் வந்தா வாந்தி நின்றும். குடி, கொஞ்சம் குடி டீ. குடித்தா என்னாச்சு? போய் பாருங்க என்னன்னு. இசுக்கி, எட்டி பாத்து பாத்து. இசக்கி பாத்துட்டு. எக்கா தண்ணி இந்தா, குடி. குடிட்டி. பாத்து பாத்து. ஐயோ, பாத்து பாத்து டீ. வா, எல்லாம் சரியாயிடும். பாத்து வா. பாத்து பாத்து. உள்ளமா உட்காருட்டி. என்னத்தா மறுபடியும் பாந்தியா?